இன்றைக்கி ரியல் அனாலிசிஸில் க்ளோஷர் அண்ட் லிமிட் பாயிண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளோஷர். Let A be a subset of metric space M, D. The closure of A denoted by A bar is defined to be the intersection of all closed sets which contain A. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஏங்கிற சப்செட் எடுக்கிறோம், அதில் A பார் கண்டுபிடிக்கிறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏயை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி நிறையா க்ளோஸ்டு செட் வரைகிறாங்க. அதில் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா அந்த இன்டர்செக்ஷனை ஏயை கண்டெயின் பண்ணி இருக்கிறோம், அதான் என்னது ஏ பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் விச் கண்டெயின் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏ பார் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் பி சச் தட் பி இஸ் க்ளோஸ்டு இன் எம் அண்ட் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. இப்போ இதை பயன்படுத்தி சம் தேரம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேரம் 1. ஏ இஸ் க்ளோஸ்ட். ஏ க்ளோஸ்டாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏயும் ஏ பாரும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது. செகண்டு, எம்டி செட்டுக்கு க்ளோஷர் கண்டுபிடிச்சோம்னா வேல்யூ என்னது, எம்டி செட்டு தான். மெட்ரிக் ஸ்பேஸ் எம்முக்கு க்ளோஷர் கண்டுபிடிச்சோம்னா எம் தான். ஹோல் ஸ்பேஸுக்கு க்ளோஷர் கண்டுபிடிச்சா என்னது நம்மளுக்கு எம், அந்த செட்டு தான் கிடைக்குது. ஏ டபுள் பார் ஈக்குவல் டு ஏ பார். ஏங்கிற செட்டுக்கு 2 வாட்டி க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா ஏ க்ளோசர் உங்களுக்கு கிடைக்குது. சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நெக்ஸ்ட்டு இது 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏசி ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஏசி ஈக்குவல் டு 0,1 ஒன் சைடு ஓப்பன் இருக்குது, ஒன் சைடு க்ளோசர் இருக்குது. இங்கே ஏசி ஈக்குவல் டு க்ளோஸ்டு 0 ஓப்பன் 1. இங்கே ஏசி ஈக்குவல் டு 2 பக்கமே என்னது ஓப்பன் தான், 0,1 ஓப்பன். அப்போ முதல்ல 2 பக்கமே க்ளோஸ்டு, அடுத்து ஒரு பக்கம் ஓப்பன், ஒரு பக்கம் க்ளோஸ்டு, அடுத்து ஒரு பக்கம் க்ளோஸ்டு, ஒரு பக்கம் ஓப்பன், அடுத்து 2 பக்கமே என்னது ஓப்பன் ஆகிருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த 4 செட்டுக்கும் ஏ பார் கண்டுபிடிச்சோம்னா 4க்கும் ஒரே வேல்யூ தான், என்னது ஏ பார் தட் இஸ் ஈக்குவல் டு க்ளோசர் இன்டர்வல் 0,1. இந்த 4 செட்டுக்கும் என்னது ஏ பார் க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா அதோட வேல்யூ என்னது ஏ பார் ஈக்குவல் டு க்ளோசர் இன்டர்வல் 0,1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 4th ஒன் இஸ் ஏ இஸ் க்ளோஸ்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பார். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் படித்தது தான். நெக்ஸ்ட் லெட் எம், டி பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். எம்ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துருக்கோம். இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ, பி அப்படிங்கிறத 2 சப்செட் எடுக்கிறோம். ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பியாக இருந்ததுன்னா 2 பக்கமும் க்ளோசர் எடுத்தோம்னா ஏ பார் இஸ் சப்செட் ஆஃப் பி பார். இப்போ ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பின்னா ஏ பார் இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி பார் அப்படின்னு கிடைக்குது. அதுக்கடுத்து ஏ யூனியன் பி ஹோல் பார். ஏ யூனியன் பிக்கு சேர்த்து க்ளோஸ் எடுத்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் யூனியன் பி பார். ரெண்டும் தனித்தனி நம்ம எடுத்துக்கலாம், ஈக்குவல் கண்டிஷன்ஸ் வரும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் பார் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னு கிடைக்கும். யூனியன் வந்ததுன்னா ஈக்குவல் டு, இன்டர்செக்ஷன் வந்ததுன்னா சப்செட் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து பார்க்க போகிறது லிமிட் பாயிண்ட், அதை பற்றி பார்க்க போகிறோம். லிமிட் பாயிண்ட். Let M, D be a metric space. Let A is a subset of M. Let X belongs to M. Then X is called a limit point or a cluster point or an accumulation point. Limit point ரெண்டு தான் சொல்லலாம். லிமிட் பாயிண்ட்னு சொல்லலாம், cluster பாயிண்ட்னு சொல்லலாம், accumulation பாயிண்ட்னு சொல்லலாம். Of A, if every open ball which center X contains at least one point of A different from X. இப்போ லிமிட் பாயிண்ட் அப்படின்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ அப்படிங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறாங்க, எக்ஸுங்கிற பாயிண்ட் ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுக்கிறாங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்டு, அப்படி இல்லைனா கிளஸ்டர் பாயிண்ட்டு, அப்படி இல்லைனா அக்குமுலேஷன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அந்த செட்டுக்கு என்ன எக்ஸுங்கிற பாயிண்ட்டை பயன்படுத்தி ஒரு ஓப்பன் பால் வரைஞ்சோம்னா அந்த பாயிண்ட்டை தவிர்த்து வேற ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸை தவிர்த்து வேற ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான அது லிமிட் பாயிண்ட்டு. அது எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக பி ஆஃப் எக்ஸ், ஆர் ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏயை தவிர்த்து, அப்போ ஏலேருந்து அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டை கழிச்சிட்டோம்னா அந்த ஓப்பன் பாலுக்கும் இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா எனக்கு கிடைக்கும் நான் எம்டி செட்டு கிடைக்கும். ஃபார் ஆல் ஆர் கிரேட்டர் தென் 0. அடுத்து the set of all limit points of A is called derived set of A. இந்த ஒரு செட்டில் உள்ள எல்லா லிமிட் பாயிண்ட்டையும் எடுத்தோம்னா அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், derived set அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி நோட்டேஷன் டி ஆஃப் ஏ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தி
some examples and theorems என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். First, let A equal to 0, 1, one side closed, one side open. Then derived set of A that is equal to one side closed, one side open இருக்கும்போது அதோட derived set வந்து closed interval 0, 1 அப்படின்னு கிடைக்கும். Let A is equal to 1, 1 by 2, 1 by 3, etc. 1 by n அப்படி போயிட்டே இருக்கு. Then இதோட derived set, இதோட limit point d of A that is equal to என்னது singleton 0 அப்படின்னு கிடைக்குது. Third one is Z has no limit point. Set of all integers has no limit point இருக்கு. அடுத்து derived set of Q, Qங்கிறது set of all rational number எடுத்தோம்னா அதுக்கு ஆன்சர் என்னது R ன்னு கிடைக்கும். derived set of Q cross Q that is equal to என்னது R cross R அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து fifth one is any subset of a discrete metric space has no limit point. அப்போ ஒரு discrete metric spaceல ஒரு subset எடுத்தோம்னா அது என்னங்க நம்மளுக்கு limit point இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து any finite subset of a metric space has no limit point. ஒரு metric spaceல ஒரு finite subset எடுத்தோம்னா அங்க எனக்கு என்ன இருக்காது limit point இருக்காது. அடுத்து A bar equal to A union D of A, அதாவது derived set of A. A bar equal to A union derived set of A அப்படின்னு எழுதிக்கலாம். Next, A is closed if and only if A contains all its limit point. A வந்து closed ஆகுதுன்னா it contains என்னது all limits point. A is closed if and only if derived set of A is a subset of A அப்படின்னு சொல்லிக்கலாம். Let A equal to 1, 1 by 2, 1 by 3, etc. 1 by n போயிட்டே இருக்கு. இதோட A bar என்ன அப்படின்னு பார்க்க போறோம். A பாருக்கு என்ன ஃபார்முலா A யூனியன் derived set of A. இப்போ A bar equal to Aங்கிற செட் அப்படி எடுத்துக்கலாம். இந்த செட்டுக்கு derived set வேல்யூ என்னது singleton 0. ரெண்டு யூனியன் எடுத்தா போதும். அதான் என்னது நம்மளோட A bar. அடுத்து some conditions. A is a subset of B இருந்ததுன்னா that implies derived set of A is a subset of derived set of B அப்படின்னு எடுத்துக்கலாம். derived set of A union B equal to வரும் derived set of A union derived set of B. அடுத்து derived set of A intersection B is a subset of derived set of A intersection derived set of B. இந்த மூணு கண்டிஷனும் க்ளோசருக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தானது லிமிட் பாயிண்ட் இருக்கும். அடுத்து the set of all limit points of a subset of a metric space is closed. ஒரு metric spaceல ஒரு subset எடுக்கிறோம். இந்த subset எல்லாமே லிமிட் பாயிண்டா இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும் நம்மளுக்கு க்ளோஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து if G is an open and G intersection A equal to empty set. G open இருக்கு, G intersection A equal to என்னது empty இருக்கு. Then G intersection A bar equal to என்னது empty அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். G intersection A bar equal to empty. அடுத்து பார்க்க போறது some dimensions. dense set அதை பத்தி பார்க்க போறோம். dense sets, a subset A of a metric space M is said to be dense in M or everywhere dense if A bar equal to M. இப்போ dense set ன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் உள்ள ஒரு A அப்படிங்கிற ஒரு சப்செட் எடுத்தீங்கன்னா அந்த சப்செட்டுக்கு A பார் கண்டுபிடிக்கும் போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸ் எம்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னது டென்ஸ் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டென்ஸ் செட்ஸ் அப்படின்னு கேட்டால் என்னது A bar equal to M, அதான் டெஃபினிஷன். அடுத்து செப்பரபிள். A metric space M is said to be separable if there exists a countable dense subset in M. ஒரு செட் வந்து எப்போ செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட் வந்து டென்ஸாகவும் இருக்கணும் கவுண்டபுளாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னது செப்பரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சம் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Q is dense in R since Q bar equal to R. Q வந்து டென்ஸாக இருக்குது, ஆரில் வந்து டென்ஸாக இருக்குது. அப்போ Qக்கு வந்து க்ளோஷர் எடுத்தோம்னா அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். Q is dense in R since Q bar equal to R. R is separable. R வந்து என்னது செப்பரபிள்னு சொல்கிறாங்க. செப்பரபிள்னா என்னது கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இன் M. அப்போ R உள்ள ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட் வந்து டென்ஸாகவும் இருக்கணும் கவுண்டபிளாகவும் இருந்தால் அது என்னது செப்பரபிள். இப்போ இந்த R உள்ள Qங்கிற ரேஷனல் நம்பர் எடுத்தோம்னா அந்த Qங்கிற ரேஷனல் நம்பர் வந்து கவுண்டபிளாகவும் இருக்குது டென்ஸாகவும் இருக்குது சப்செட்டாகவும் இருக்குது. இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த ஆறுங்கிறது என்னது
செப்பரபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஆர் கிராஸ் ஆர் இஸ் செப்பரபிள். அடுத்து Q காம்ப்ளிமெண்ட் இஸ் டென்ஸ் இன் ஆர். Q காம்ப்ளிமெண்ட் இஸ் டென்ஸ் இன் ஆர்.